என்னுடைய நோக்கம் எல்லாரும் மனிதர்களா, விடுதலை பெற்றவர்களா, கொண்டாட்டமானவர்களா மாறணும். அதுதான் என்னுடைய நோக்கம். இன்னும் வாழ்நாளில் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேசிட்டு, எவ்வளோ இந்த மனிதர்கள் சந்தோஷமாக இருப்பாங்களோ அவ்வளோ தூரம் சொல்லிட்டு போகிறது தான். உயிர்னா கடவுள் எங்கே இருக்கிறான்னா எல்லாத்துலேயும் இருக்குது, பார்க்குறதுல எல்லாம் இருக்குது, நீக்க முடியாத இருக்குது. என்னடான்னா வெற்றிடம் தான் பார்க்குறதுல எல்லாம் இருக்குது, வெற்றிடம் தான் நீக்க முடியாத இருக்குது. அதுதான் எப்போதும் நிறைஞ்சி, அது இல்லாத ஒரு இடம் இல்லவே இல்லை. அப்போது உயிர்னா வெற்றிடம், சூன்யம், நிகரற்றது, கடவுள், நிலையானது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது, பல சொல்லலாம். ஒன்றும் இல்லாதது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? கேள்வி தானே. ஆனால் ஒன்றும் இல்லாதது தான் எல்லாத்தையும் செய்யும். பூமி எங்கே இருக்குது அப்படின்னா கடவுளுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது வெற்றிடத்தில் சுற்றுதுன்னு தான் அவனை சொல்லி ஒத்துக்கிறான். கடவுளே எப்படி தான் இருக்குது? அண்ட சராசரமும் அவனுக்குள் அடக்கம், தெளிவாக சொல்லிக்கிறாங்க. புரியலையே, கோட்டை விட்டானே. அப்போ உயிர்னா கடவுள், கடவுள்னா வெற்றிடம், வெற்றிடம்னா சூன்யம், சூன்யம்னா எங்கம்மா வியாபிச்சிருக்குது, சர்வ வியாபி சொல்லிடுறான். நிலாவை சுமந்து இருக்குது, அதனால் பிறைசூடி. சூரியனை சுமந்து இருக்குது, அதனால் ஆத்திச்சூடி. இப்படிலாம் சொல்கிறான். இப்போ இந்த உயிர் மேலே நான் ஏன் அச்சப்படணும்? நான் எங்குமா நிறைஞ்சிருக்கிற கடவுளுக்கு அச்சப்படணுமா, இல்லை என் செயல்களுக்கு நான் அச்சப்படணும்? நான் ஏன் செயல்களை செய்கிறேன்? ஏதோ செயல் செய்கிறேன்ல, எது செய்கிறேன்? என்னால் சில செயலை செய்யாமல் இருக்க முடியுமா? சுவாசம் நான் பண்ணுறேன்னா உடம்பு பந்தா, உயிர் பந்தா? கேட்டோம். விண்ணின்று இறங்கி வினைக்கிழமை கொண்டுலாம் சொல்லி வச்சிருக்கோம். அப்போது கடவுள் தாமே எல்லாமா மாறிடுது. எல்லா பொருளுமா என்ன இருக்குது, பொருளாக அது என்ஜாய் பண்ணுது, கொண்டாடினுக்குது. இப்போ நீ கொண்டாடணுமா துக்கம் பண்ணணுமா? கொண்டாடலைன்னா என்ன பண்ணுற? அச்சம் இல்லை உனக்கு, ஒரு மரியாதை இல்லை அது மேலே, அதை மதிக்கலை. மதிச்சா எப்படி இருப்ப? உடம்பு என்ன பண்ணுவேன்? மதிச்சா கொண்டாடுவேன். கொண்டாடல, கொண்டாடுறது தான் சோப்பு, கொண்டாடுறது தான் துணி, கொண்டாடுறது தான் வாசனை திரவியங்கள், கொண்டாடுறது தான் விதவிதமான உணவுகள். மற்றவன் யாரும் அதை கட்டுப்படுத்துறதுக்குன்னு கேட்குறேன். என்ன எப்படி கொண்டாடணும்னு நான் முடிவு பண்ணணுமா, அவர் முடிவு பண்ணணுமா? உயிரச்சம்னா கொண்டாடுவதுன்னு அர்த்தம். யார? உயிராகிறவன் உயிரை எப்படி கொண்டாட முடியும்? உடம்பு கொண்டு தான் கொண்டாட முடியும். வெற்றிடத்துக்கு அபிஷேகம் பண்ண முடியும்? இவனை கொண்டாடக்கூடாதுக்காக கல்லை வச்சு கொண்டாட வச்சு அவமானப்படுத்திக்கிறான். நீ என்ன பண்ணுகிற? கல்லுக்கு பால் ஊத்துற, கல்லுக்கு தேன் ஊத்துற, ஆனால் உனக்கு என்ன பண்ண மாட்டேன்ற? பக்தி மார்க்கம்னா பெல் அடிக்கிறது, சாமி கும்பிடுறது, குரான் பைபிள் மற்ற வேத புத்தகங்களில் படிக்கிறது கிடையாது. எது பக்தி? என்ன நேசிக்கிறது, என்ன சந்தோஷமாக வச்சுக்கிறது, என்ன அழகு பற்றிக்கிறது, கொஞ்சம் தூரம் வச்சு விட்டு மெடிசை வச்சுக்கிறது, இல்லை புல்லாக வச்சுக்கிறது, இதெல்லாம் யார் கேட்டுக்குதே? கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, நல்லா சாப்பிட்றது, நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக, உலகத்துக்கு உணவுப் பொருள்கள்லாம் அந்த உடம்பு குத்து பார்க்குறது, இப்படி ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியது யார் கேளுக்குதே? ஜிம்முக்கு போய் உடம்பை அழகு பத்துறது, இதெல்லாம் யார்கிட்ட? யார் சரியாக வச்சுக்கணும்? நம்ம உன் தேவையை நீ கேட்டியான்றது தான். உன்னை கேட்டியா? உன்னை கேட்டு செஞ்சியா? உனக்கு என்னான்னு கேட்டியா? யார் யாரையோ போய் நீ நல்லா கேட்டியா, உனக்கு என்ன உனலாம் கேட்டேன், உனக்கு எத்தையும் தோசை உனலாம் கேட்டேன், உனக்கு எத்தையும் தோசை உனன்னு கேட்டீங்கயா? நீ சாப்பிட்டியா நல்லா? நீ தூங்குனியா? நீ நிம்மதியாக இருந்தியா? கடவுள் அதுதான் இருக்குது. அதுதானா இதே உடம்புலாம் குத்துக்குது. இப்படி நீ புரிஞ்சினியான்னா கர்மத்தை சரியாக செய்கிற. இப்போ பக்தியிலேருந்து கர்மம் செய்கிற, செயலில் செய்கிற, செயலில் ஒழுங்காக செய்கிற. பக்தி கர்மம் வேறு வேறு இல்லை. பக்தி உள்ளவன் கர்மம் செய்வான். அப்படி செஞ்சால் கேள்வி கேட்பேன். இது பிறந்து செத்துனுங்கிறேன், ஏன் பிறந்தேன், ஏன் சாகணும், எது சாகுது? மனசு தான் சாகுது, மனசு தான் வெளியே போகுதுன்னு தெரிஞ்சால் அந்த மனசை சரி பண்ணுவோம் அப்படின்னா நீ யோகம் செய்வேன், யோக பயிற்சி செய்வேன். செஞ்சால் என்ன ஆகிடுவேன் அப்படின்னா யோகி ஆகிடுவேன். அப்போ ஞானம் உனக்கு என்ன ஆகிடா? வரமா மாறிட்டோம். ஸோ உயிரச்சம் உள்ளவன் யோகி ஆகிடுவான். உயிரச்சம் என்றால் கொண்டாட்டம், கொண்டாட்டம் என்றால் உயிரச்சம். உயிரச்சம் உள்ளவன் கொண்டாட்டத்தை எப்போதும் யாருக்காகவும் எப்படியும் தவிர்க்கவே மாட்டான். பிறந்ததே கொண்டாட்டமாக இருப்பதற்கு,
என புரிந்து கொண்டாடுபவனே உயிரச்சம் உள்ளவன். உயிர் என்றால் என்ன என்ற கேள்வி இல்லாமலே மனித மனம் பிறந்து இறந்து விடுகிறது. உயிர் என்றால் என்ன என்று புரிந்து கொண்ட மனிதன் மகிழ்ச்சியை மறந்து வாழ முடியாது. எப்போதும் உயிரச்சத்தோடு இரு, அதாவது கொண்டாட்டமாக இரு. கொண்டாட்டமே உயிரச்சம். என்னோட பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் உங்கள் கண்களை திறந்து வச்சுன்னு அந்த சூன்யத்தை என்ன பண்ண முடியும்? அது என்லைட்டன் அல்லது மனம் இல்லாதது, சமாதி, என்ன வேணால் சொல்லிடலாம். அதை நீங்கள் அதை சாத்தியப்பட முடியும், அது தனி. ஆனால் இப்படி தான் அது இருக்குது. நீங்கள் ஒத்துக்கினாலும் ஒத்துக்கா கட்டியும், நீங்கள் புரிஞ்சிக்கினாலும் புரியா கட்டியும் எப்படி தாங்குது இது. சிவயோகி வழங்கும் உயிரச்சம். வணக்கம். சத்சங்கம் வாரம் நடந்துன்னு இது இந்தியா டைமில். காலைல நண்பர் பேசும்போது சொன்னார், ஏன் அமெரிக்கா டைமில் சாந்தத்தில் பேசக்கூடாது அப்படின்னாரு. அது வந்து ஒரு ஒழுக்கத்துக்காக இந்தியா டைமில் போயின்னுக்குதுன்ற மாதிரி. சாத்தியம் தானே. இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கும்போது 5:30 மணிக்கே பண்ண வேண்டியதாக இருக்குது இருட்டோட. இப்போ இதில் பண்ணும்போது கலிஃபோர்னியாவில் பண்ணும்போது அந்த மாதிரி பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே 7:30 மணி மேட்ரு அது இல்லை எனக்கு. வந்து நான் அது கூட கேட்டேன், கடிகாரம் வந்து நான் என்னோடய அலாரம் இந்திய டைமுக்கு அடிக்கணும். நான் இல்லை, ஃபோன் எங்கன்னா போனால் அந்த ஒரு டைமாக மாறிடுது. ஆமாம், அலாரம் அந்த ஒரு டைமுக்கு அடிக்குது. உதாரணத்துக்கு நான் 4:44 வச்சுக்கிறேன் காலையில் எழுந்துக்கிறதுக்கு. அது எங்கே போனாலும் 4:44 காலையில் எழுந்துக்கிறது ஓகே. அதேமாதிரி சண்டே சத்சங்கத்துக்கு சாயந்தரம் 5 மணிக்கு வச்சுக்கிறேன். ஆனால் அது அப்படி இல்லை, ஊருக்கு போனால் மாறிடுது. அது கேட்டாலும் நீங்களாம் இப்போ இது பார்த்துங்கிற இந்த சாஃப்ட்வேர் தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க யாருன்னா பண்ணலாம், நமக்கு உதவலாம். மாதிரி எந்த நாட்டுக்கு போனாலும் இந்திய ஸ்டாண்டர்டில் அடிக்கிற மாதிரி அந்த அதுலேயே போட்டால் போதும். அந்த ஒரு ஆப்லேயுமே எல்லாத்துலேயுமே பக்ஸ் அண்ட் ஃபிக்ஸ் இருக்குது தானே செய்யுது. அந்த மாதிரி இது ஒரு கிளென்ச், இதையும் கூட என்ன பண்ணலாம் நீங்கள். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு சந்தர்ப்பம் பார்க்குறவங்களுக்கு. இன்றைக்கி உயிரச்சம் தலைப்பு. எதெல்லாம் எனக்கு தெரியுதோ அதெல்லாம் பேசி வைக்கிறேன். யாருக்கெல்லாம் புரியுதோ அவங்க ஒத்துக்கிறாங்க, ஒத்துக்கல, புரிஞ்சுக்கிறாங்க, நல்லா இருக்கட்டும். எனக்கு இந்த வாரம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு. ஆக்சுவலாக கலிபோர்னியாவில் நடக்க வேண்டியது சிக்காகோவில் நடக்குது சத்சங்கம். இந்த நெடிய பயணத்தில் ஒரு 54 நாள் பயணத்தில் வெளிநாட்டில் லைவில் இது கடைசி. இங்கே திரும்ப அடுத்த வாட்டி எந்த ஊருக்கு போவேன், எந்த நாட்டுக்கு போவேன் தெரியாது. ஊரெல்லாம் சுற்றி பார்க்கறது ஒரு வேலையாகவும் வச்சுன்னுக்கிறேன். எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் போகிறேன். அந்த மாதிரி இப்போ இங்கே வந்துக்கிறேன். இது ஒரு சந்தர்ப்பம். சிக்காகோவில் ஒரு உயிர் அச்சம். இதில் 2 இருக்குது. ஒன்று அச்சப்படுதல், இன்னொன்று உயிர். உயிர்னா என்னான்னு தெரியணும், ஆல்மா அச்சம்னா என்ன தெரியணும். இப்போ 2 சேர்த்து உயிர் அச்சம்னா தெரியணும். அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக உயிராகிறோமான்னா எல்லாம் உயிராகிறோம். கொசு உயிராகுதானா? ஆமாம் உயிராகுது. நாய் உயிராகுதானா? ஆமாம் உயிராகுது. மனுஷன் உயிராகிறானா? ஆமாம் உயிராகிறான். உயிராக இருக்கிறான். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் இந்த வார்த்தையை. வெறும் உயிர் இருக்குது இல்லை, உயிராக இருக்கிறானா உயிராக இருக்கிறானா? உயிர் இருக்குதா உயிராகிறானா? நான் ஒரு மனித உயிர் நான் சொல்லுவேன். ஒரு நாய் சொல்லுமா, நான் வந்து ஒரு நாய் உயிர்னே. ஏன்னா நாய்க்கு என்ன தெரியாதுன்னா உயிரை சுமக்குதுன்னு தெரியாது. அது உயிராக இருக்குது, ஆனால் என்ன தெரியாது. இன்னொன்று, அதுக்கு நாய்க்கு நாயினே தெரியாது. நான் தான் நாயின்னு பேர் வச்சு கூப்பிட்டுனே தவிர, நான் உனக்கு ஒரு நல்ல பேர் வச்சுக்கிறேன், நீ நாயினாக்கா அது என்ன ஆகும்னா ஒல்லுன்னு குளிச்சுட்டு போயிடும். சிங்கத்துக்கு என்ன தெரியாது, சிங்கன்னே தெரியாது. ஏன்? அதுக்கு அதை அறிகிற அறிவு கிடையாது. ஆனால் என்கிட்ட ஒரு அறிவு இருக்குது விசேஷமாக. மனிதனுக்கு மட்டும்தான் நான் மனிதன். எதனால் நான் மனிதன்னா, இந்த உருவம். ஒரு கால் எனக்கு அறிவு இருக்குது அப்படின்னா, நாயாக இருந்து எனக்கு அறிவு இருந்தால் நான் என்ன சொல்லியிருப்பேன், நான் ஒரு நாயின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் என்னை பார்த்து எல்லோரும் நாயின்னுவாங்க. கோவம் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க, நாயின்னுவாங்க. கழுதைன்னுவாங்க, கழுதை, நாயே. இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக போய் பேயெல்லாம் சொல்லுவாங்க. என்ன உங்களெல்லாம் அது மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
சொல்லியிருக்காங்க. எங்களை வீட்டுல எல்லாம் சொல்றாங்க. சொல்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லாத அளவுக்கு நடந்துருப்பாங்க. அப்படிதானே சொல்லுவாங்களா இல்லையா? நாயை இப்போ நான் போய் அவங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ண நான் நாய் இல்லைங்க மனுஷன்ட்டு அவசியம் இல்லை. ஏன் பண்ணல? நமக்கு நாய் இல்லை, நமக்கு தெரியும். அப்போ எதில் எப்படி நாயை தெரிஞ்சோம்? என்ன செய்யலை? ஏன் தெரிஞ்சோம்? அவனுக்கு கோபம் வந்தது, என்னை அவமானப்படுத்தணும், நான் மனுஷன் இல்லை நாய் இன்னும் அவனை புரிஞ்சுன்னுக்கிறான். அதான் அவன்கிட்ட சொல்கிறான். அவனுக்கு என்ன புரிஞ்சுதோ அதை சொல்கிறான். அவனுக்கு நாயின்னு எனக்கு எப்படி புரிஞ்சுது? அவனும் சமயத்தில் நாயாகிறான். அதனால் என்ன தெரியுது? என்னை பார்த்து நாயின்னு தெரியுது. இல்லைன்னா தெரியுமா? அப்போ அவன் எப்போ என்னவாயிட்டுக்கிறான்? நாயாயிட்டுக்கிறான். நாய் மாதிரி அவன் ஏதோ செயல் பண்ணிக்கிறான். அவனை யாரோ நாயின்னு திரிகிறாங்க. இப்போ அங்கங்கே திட்டுவாங்க. இதெல்லாம் தான் என்ன பண்ணுறாங்க? நூனத்துக்கிட்ட இறக்குமதி செய்கிறாங்க. யாருமே நாயினே திட்டாமல் இருந்தால் என்ன பண்ணிட மாட்டேன் யாரையுமே. அவர் நாயின் திட்டுவார் தெலுங்காரு. ஏன் திட்ட மாட்டாரு? அந்த மொழியே தெரியாது, நாயினும் திட்ட மாட்டார். அவர் மொழியில் வேற என்ன வச்சுருப்பாரு. வேற என்ன பண்ணுவார்? சொல்லி தான் திட்டுவார். ஐயோ உயிரை பற்றி பேசுகிற இல்லை, நாயும் உயிர் தான், நானும் உயிர் தான், நான் ஒத்துன்னு போக முடியல, இல்லை எதிராளியும் என்னை ஒத்துக்க முடியல. மாறுபாடு இருக்குது. உருவ அமைப்பில் மாறுபட்டதுனால வேறு வேறு பேர் சொல்கிறோம். கழுதை, பூனை, சிங்கம், புலின்னு. ஆனால் எல்லாம் என்ன தான்? உயிர் தான். இப்போ உயிரச்சன்னு ஒருத்தர் சொல்லிடணுமா இல்லையா? அப்படி சொல்ல, அது ஜீவன். அந்த ஜீவனை எதுவும் பண்ணக்கூடாது. அதனால் ஜீவன் மேலே காருண்யம் பண்ணணும். அதனால் ஜீவ காருண்யம். இப்போது மாடர்னாக நீங்கள் ஆன்மீகனா எப்படி பேசுனா? சான்ஸ்கிரிட்டில் பேசணும், அப்படி தானே? தமிழில் பேசினா ஆன்மீகம் கிடையாது. அதுவும் லோக்கல் சிலாங்கில் பேசினா அது என்னவே கிடையாது, ஆன்மீகம் கிடையாது. நல்லா இருக்கிறியாடா, சாப்பிட்டியாடா, தூங்குறியாடான்னு கேட்கக்கூடாது. ஐயா நீங்கள் சாப்பிட்டீர்களா, நன்றாக இருக்கிறீர்களா, உறங்கினீர்களா, உங்கள் உறக்கம் ஆழ்ந்து இருந்ததான்னு பேசணும், அப்படி தானே? அப்படி பேசினா உண்மையா? டே சாப்பிட்டியாடா, தூங்குனியா, நல்லா இருக்கிறியாடான்னு கேட்கணுமா? எப்படி? யாரை பொத்து இருக்குதுன்னா எதிராளியை பொத்து இருக்குது, அப்படி தானே? என்ன நலம் விசாரிக்கிறவன் ஏழையாக இருக்கக்கூடாது. ஒரு மாட்டுக்காரன் பார்த்து என்ன தம்பி நல்லா இருக்கீங்களான்னு கேட்டான்னு வச்சுக்க டென்ஷன் ஆகிடுவேன். என்னை போய் தம்பின்ட்டியா? ஏன்னா அவர் பெரியவராக கூட இருப்பார், வயதில் மூத்தவர் தான். ஆனால் அவர் பார்வையில் நான் என்ன பண்ணக்கூடாது, என்ன அவர் தம்பி டாயின்னு கூப்பிடக்கூடாது. ஏன்? நான் கோட் ஷூட் போட்டுக்கிறேன், கார் வச்சுருக்கேன், ஷூ போட்டிருக்கேன், டை கட்டிருக்கேன், என்னை பார்த்து என்ன சொல்லக்கூடாது அவர் தம்பி டாயின்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? ஃபார்முலா. நான் அந்த மாதிரியான ஆள், கிரேட் வைஸ். நான் யார்? ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், தொழிலதிபர்கள்லாம் இந்த கோட்டு போட்டு நிற்பாங்க. ஆமாம், கோட்டு போட்டால் அவங்க யார்? அவங்க சிறைச்சாலையில் இருந்தால் கூட கோட்டு போட்டு நிற்பார். அவர் தொழிலதிபர். ஹீரோ எப்பவுமே பளிச்சுன்னு சட்டம் இருக்கும். அவர் சர்ஃப் எக்ஸலில் துவச்சி தருவாங்க அவருக்கு மட்டும் சிறைச்சாலையில். மற்றவங்கெல்லாம் அழுக்கு துணி போட்டு நிற்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? இப்போ மனுஷன் உயிர் எல்லாத்துக்கும் இருக்குதும் உயிர் தான். கொசு, நாய், பூனை, சிங்கம் எல்லாத்துக்குமே உயிர் தான். இப்போ உயிருக்கு மேலே எனக்கு இறக்கம். அப்போ நெல்லில் உயிர் இருக்குதா இல்லையா? இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? முளைச்சி வருது. அரிசியில் அரிசியில் இல்லை. மீனில் உயிர் இருக்குது, கருவேட்டில் இல்லை. ஏன்? கடல்லேருந்து தூக்கிட்டோம், காய வச்சு. அதில் என்ன இல்லை? கருவேட்டில் உயிர் இல்லை, அரிசியில் உயிர் இல்லை, நெல்லில் தான் உயிர் இருக்குது. நெல்லாக இருக்கும்போது தான் அது உயிர். அரிசி ஆகிட்டா உயிர் இல்லை. மனுஷனும் அப்படி தான். நிறைய தெரிஞ்சினான்னா அவன் உயிரெல்லாம் இல்லை, ரூபாவாக மாறுறான். அவனுக்கு உயிர் இருக்குதுன்னே தெரியல. அவனா தெரியவே இல்லை உயிராகிறான். என்ன அவன் உயிராக தான் இருக்கிறான், ஆனால் அது மேலே அவனுக்கு அக்கறையே இல்லை. யாருன்னா கேட்டால் உயிராகிறேன்னா ஆமாம் உயிராகிறேன்னு சொல்லுவான். பார்த்தா தெரியலையா? பேசுகிற கோவம் கூட வந்துடும். நீ உயிராகிறியாடா நீ கேட்டால் கோபுரமாக வராதா? இதெல்லாம் என்னடா அல்பத்தனமான கேள்வி. உயிராகிறதா தான் என்ன பண்ணுறேன் நான்? பார்க்குறேன், பேசுகிறேன், எல்லாம் சொல்கிறேன், கரெக்ட் தானே? சரி, அந்த உயிர் எப்படி இது கேட்டான் உயிர் எப்படி இதுன்னு என்ன கேட்டாங்க? ஸ்கூலில் சொல்லி கொடுத்தானுங்க.
டார்வின் வந்தார், பரிணாம வளர்ச்சின்ட்டார், யார் யாரோ வந்தாங்க, பெருவெடுப்பு வந்துச்சுன்னாங்க, பிளாக் ஹோலுன்னானுங்க, என்னென்னவோ கதையெல்லாம் சொல்லிட்டானுங்க. ஆனால் என்ன சொல்ல எனக்கு சொல்கிறவனும் உயிராகிறான், கேட்குறேன் நானும் உயிராகிறேன், நாய் பூனையும் உயிராகுது. ஆனால் என்ன மட்டும் கேட்காம இருக்குதே? என்ன ஏன் கேட்கல? கேட்கணுமா கேட்கக்கூடாதா? ஏன் கேட்கல? ஏன் கேட்கலாமா? நான் ஒரு மனுஷன், நாயோட விசேஷமானவன், நாய்க்கு அது தெரியாது, எனக்கு என்ன தெரியும்? நான் என்ன தெரியும்? நான் எங்கே தெரியும்? தெரியும்னு சும்மா நான் சொல்லுகிறேன். மனுஷன் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க சொல்லுகிறேன். நான் ஏன் மனுஷன் சொல்கிறேன்? அதையும் யாரும் என்ன பண்ணி கொடுத்துக்கிறாங்க? அப்போ எனக்கு என்ன சொல்லி தரல, உயிர்னா என்னன்னு சொல்லி தரல, மனுஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால் மனுஷன்றதுல எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனால் இந்த கேள்வி யாருமே கேட்கல. என்னான்ட்ட உயிர்னா என்ன, உயிராகிறேன்றால அப்படின்னா என்ன? எந்த சாமியார்னா நீங்கள் கேட்டீங்க? அவர் போனீங்க, சுக்லாம் பரதனம் சொன்னார். இல்லை எனக்கு அப்படியே அவர் ஒரு பெரிய யோகி, அவர் வந்து சத்தகுரு இல்லை சத்குரு எல்லாம். என்னடா அவர் எப்படி சத்குரு அப்படின்னா ஆனார்? என்ன பண்ணார் அவர் என்ன தெரிஞ்சுக்கினாரு? எதை தெரிஞ்சுக்காம வாழ்ந்துங்கிறான்? உயிராகிறான், ஆனால் என்ன தெரிஞ்சுக்காம வாங்குறான்? உயிர் எப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்காமங்கிறான். சரியா? இவன் மனுஷனா? இவன் தெரியாம செத்தும் போயிட்டான். இப்போ வர சொல்லிட்டான் உயிர் போயிடுச்சு, உயிர் பிரிந்தது, 2 சொட்டுக்கு 2 கண்ணு போட்டு ட்ராப் போட்டு என்ன பண்ணுது? உயிர் பிரிந்தது. அப்போ எங்கே ஒட்டியிருந்தது? எப்படி பிரிஞ்சுது? வாழைப்பழம் தோல், இப்போ தோலை உரிச்சிட்டேன், தோல் உரிந்தது இல்லை தோல் பிரிந்ததுன்னு சொல்லலாம். கரெக்டா? இப்போ பழம் வேணாம், எனக்கு தோல் தான் வேணும்னா என்ன பண்ணுவேன்? நான் பழம் பிரிந்ததுன்னுவேன். தோல் பிரிஞ்சிச்சுன்னா எனக்கு வேணான்னா தோல் பிரிஞ்சிச்சு, ஆனால் தோலும் பழமும் பிரிஞ்சிச்சு. எனக்கு தேவையானதை நான் என்ன சொல்கிறேன், எனக்கு வச்சுக்கிறேன். இப்போ உயிர் பிரிஞ்சதுன்னா அப்போ உயிர் தேவையில்லாதது. நம்ம என்ன பண்ணவே இல்லை. ரொம்ப அல்பத்தனமாக இருந்தது கேள்வி. இல்லை, ஒரு சாதாரண கேள்வி கேட்காத ஒரு மனுஷன் பணக்காரன் ஆகிட்டான், அரசன் ஆகிட்டான், அதிபர் ஆகிட்டான், பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டான், சாமியார் ஆகிட்டான். பல பேர் அவன் காலில் வந்து ஆசீர்வாதம் பண்ணுற அளவுக்கு பெருசாகிட்டான். 100,000 பேர் மதிக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டான். என்ன மட்டும் தெரியாமல் ஆகிட்டான். அவன் உங்களன்னா பார்த்து சொல்லியிருக்கணும்ல, உயிர்னா என்னன்னு தெரியுமான்னு கேட்டானா? அவங்கள தெரிஞ்சுக்கினீங்களான்னு கேட்டாங்க. அவனுக்கு அது தேவையே இல்லை, அவனுக்கு அது தெரியாது. அதனால் அவன் அந்த பக்கம் போகல. அதனால் அவங்களுக்கு ஒன்றும் பண்ணல. அவன் சொல்ல அவனுக்கு தெரியும் ஏமாத்துறதுக்கு. தகடு குத்தா, பைரவியை குத்தா, பொம்மையை குத்தா, விபூதி குத்தா காசு வரும், அதை பண்ணான். டிவி குத்தா இல்லை ஏதோ ஒரு பொருளை சொல்லி குத்தா பணம் வரும், அதை செஞ்சான். தப்பில்லை. வாழ்வாதாரத்துக்காக என்ன கருமத்தையோ அவனை பண்ணான், செஞ்சான். நீங்களும் அந்த கருமத்தோடவே நின்னீங்க. நீங்களும் உயிராகிறீங்க, செத்து போனவங்களையும் பார்த்தீங்க, என்ன கேட்கவே இல்லை. தப்பு இல்லை. நமக்கு அறிவு இருந்து எதனா பயன் உண்டா? அப்போ இது வரைக்கும் வாழ்ந்தவங்களாம் எப்படி தான் வாழ்ந்துட்டு போயிடறானுங்க? தேவையில்லாமல் வாழ்ந்துட்டு போயிடறானுங்க. எனக்கு என்ன கேட்கணும்? நான் என்ன கேட்கல? உயிர்னா என்ன, உயிர் எப்படி இருக்கணும்னு இருக்கணும். நான் கேட்கல. யாருமாவா கேட்டிருக்க மாட்டாங்க? யாரும் கேட்டிருப்பாங்க, கேட்டுக்கிறாங்க, பதிலும் சொல்லிக்கிறாங்க. இந்த கேள்வியை கேட்டுக்கிறாங்க. நான் தான் கேட்டேன்லாம் சொல்ல முடியாது. என்ன முன்னாடி என் தாத்தாலாம் கேட்டுக்கிறான், அதுக்கான பதிலையும் சொல்லிக்கிறான். பாரு, உயிரை உயிர் எழுத்துன்னு சொல்லிக்கிறான். உயிர் எழுத்துன்னு ஒரு பேர் வச்சுக்கிறான்னா உயிர் தெரியாமல் வச்சுருப்பான், தெரிஞ்சு தான் வச்சுருப்பான். ஏன்னா அவன் உயிர் எழுத்துன்னு சொன்னான். உயிர்னு ஒரு பேர் வச்சுக்கிறான்னா அது எப்படி இருக்கணும்? இப்போ கத்திரிக்கான்னு ஒரு பேர் வச்சுக்கிறான்னா கத்திரிக்காய்க்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அது ஊதா கலரில் இருக்கும், அது கொடை மாதிரி வளர்ந்துருக்கும், அதுக்கு காம்பு இருக்கும், ஒரு செடி இருக்கும், பூத்து இருக்கும், அது வந்துருக்கும். அதனால் அது பேர் என்ன? கத்திரிக்காய். கட் பண்ணால் சதை இருக்கும், உள்ள எலும்பு இருக்கும், அது விதை இருக்கும் அப்படின்னு. மீன் ஒரு பேர் வச்சுக்கிறான்னா நீந்தோம், அது மாதிரிலாம் வச்சுக்கிறான். வானத்துலேயும் மீன் இருக்குது, தண்ணி, அது விண்மீன், இது வெறும் மீன் அப்படிலாம் இப்போ வச்சுக்கிறான்னா, உயிர்னு ஒரு பேர் வச்சுக்கிறான்னா, உயிர்னு ஒன்று அடையாளப்படுத்தினான்னா அடையாளப்படுத்தப்பட்ட பொருள் ஒன்று இருக்கும் தானே, இல்லாமல் வச்சுருப்பானா? அப்போ உயிர்னு ஏதோ வச்சுக்கிறான், ஏதோ தெரிஞ்சவன் தானே வச்சுருப்பான் அந்த பேரை. அப்புறமா ஏன் கேட்கல?
அப்புறமா ஏன் கேட்கல? உயிர் பிரிஞ்சிச்செல்லாம் அவர் கற்றுக்கணும். அப்போ கேட்டிருப்பான், சொல்லியிருப்பான். நான் கேட்டேன், நான் உயிராகிறேன், உயிர்னா நான் என்ன பண்ணேன், என்ன கேட்டேன், உங்களுக்கும் சொல்கிறேன். இப்போ அது ஒரு தலைப்பாக வந்ததுனால இது ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சனால என்ன பண்ணுறேன் நான். இப்போ காரக்குழம்பு அப்படின்னு கேட்டால் பேசினா நான் என்ன பண்ணுவேன்னா, காரக்குழம்புன்னா என்னன்னு பேசுவேன். காரத்துக்கு அடிப்படையாக இருக்கிறது என்னான்னு பேசுவேன். பெப்பர்லேருந்து மிளகுலேருந்து எடுத்துன்னு வரலாம். இவனுக்கு மிளகையும் என்ன இதுவும் மிளகாயும் என்ன பண்ணிட்டானுங்க, ஒன்றாகிட்டானுங்க. தள்ளில் மிளகா அரைச்சிட்டானுங்க. தள்ளில் மிளகா அரைச்சிட்டானுன்னா உன் மூளையில் ஏதோ பண்ணிட்டானுங்க. இப்போ பெப்பர் பாட்டில் எடுத்துன்னு போகிறேன். எதான்னு கேட்டேனாக்கா ரெட் பெப்பரு, ரெட் சில்லி என்ன சொல்லுங்கிறீங்க வந்து நீப்பா ரெட் பெப்பர்னு சொல்கிற. பாவமாகுது உன்னை நினச்சா. ஏன் உன் தள்ள மிளகா அரைச்சிட்டு தூக்கின்னு வந்துட்டானுங்க மிளகு. நீ காரம் சாப்பிட்ற, நீ மிளகு சாப்பிட்டா எனக்கு கிடைக்காது. அதனால் என்ன பண்ண, நீ ரெட் பெப்பர் சாப்பிடு, நான் மிளகு சாப்பிட்றேன், நீங்கள் எடுத்துன்னு வந்துட்டானுங்க. இங்கே எல்லா ஊர்லேயும் மிளகு வச்சு மிளகு அரைக்கிறது மிஷின்லாம் வச்சுக்கிறான். இப்போ உயிர்னா என்னன்னே தெரியாது ஒருத்தன் சாமியாராகவும் ஆகிட்டான். நீங்கள் ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுனுங்கிறீங்க. ஒன்று கூட உனக்கு மண்டியில் வர சொல்லுங்கிறீங்க. என்னன்ட்டு எனக்கு யோக சாதனை தெரியும், நான் தியானம் பண்ணுறேன், என்ன தெரியாமல் உயிர்னு ஒன்று என்னான்னு தெரியாத நான் பண்ணுகிறேன். ஆனால் பேசுனதெல்லாம் சிவாகமமோ அல்லது என் குரு சிவவாக்கியனோ இல்லது திருக்குறளோ இல்லை உயர்ந்த ஞான நூல்களோ எதை பேசுது அப்படின்னா உயிரை பேசுது. உயிர்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னு பேசுது. அப்போ அதை சொல்லியும் கொடுத்துக்கிறாங்க. ஆனால் கேள்வி இல்லாதவனுக்கு கற்றுக் கொடுப்பான். இப்போ இங்கே சச்சங்கம் வராதுக்கு இல்லை என் வீடியோ பார்க்காதவனுக்கு தெரியும். இதே அம்மா இருந்தாலும் ஒரு முடி வச்சுன்னு சுற்றிங்கிறான், இவனெல்லாம் பைத்தியக்காரங்க. ஆனால் அவனை வர இவன் கூட்டின்னு வந்து சொல்லுங்கிறான். இவன் ஒரு பெரிய லூஸாக தான் இருப்பான் பொழுது. இல்லை எங்கேயோ சென்னையில் இருந்து ஒரு புறம்போக்கு கூட்டின்னு வந்து உட்கார வச்சுன்னு பேசினுங்கிறான். இது ஒரு வேலையை வச்சுங்கிறான். இதில் வர அழுதுன்னு சமானம் பண்ணுறான்னு காயத்ரியை கூட சொல்லலாம். சொல்கிறேன் மனசுக்குள்ள இல்லை சொல்லலாம். இந்த ஆள் விசேஷம் இது மாதிரி பண்ணலான்னு புரிஞ்சுக்கலாம். எல்லா சந்தர்ப்பமும் இருக்குது. ஒன்று சரியாகவும் இருக்கலாம், தவறாகவும் இருக்கலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ புரிஞ்சிக்கலன்னு இறக்க பண்ணணும். மனிதர்கள் மேலே இறக்கப்பட்டு புரிய வைக்கணும்னு பேசணும். ஒருத்தன் தாய் உள்ளத்தோடு என்ன பண்ணான், உன்னை பகிரணும். அவனுக்கு தேவையாக இருக்கலாம், அந்த தேவையை அவன் சந்திச்சுக்கலாம். ஆனால் உண்மையை என்ன பண்ணக்கூடாது, சொல்கிறதுக்கு தயக்கக்கூடாது. அப்போ இவ்வளோ தூரமாக நீ உயிரை பற்றியே சொல்லாமல் சும்மா நான் கதை ஓட்டுக்கிறேன் ரீல் போடுறேன்னு விருப்பாக கூட ஆகலாம் தானே. ஆயிடுச்சு, எல்லாருக்கும் வரணும்ல. அப்போ வந்து ஒரு கியூரியாசிட்டி உருவாக்கணும். உனக்கு இந்த கேள்வி இல்லாமல் இருக்கிற, நீ மடப்பயனாகிற சாம்பிராணி, நீ சத்தகுருக்கிட்ட போகிறதுனால ஒன்றும் வேலைக்கு ஆகலோ பீஸு ஒன்று கேள்வி இல்லாமல் போல உனக்கு அந்த பக்கமே நீ பார்க்கவே இல்லைன்றதை புரிய வைக்கணும். இல்லைன்னா நினச்சின்னு இருப்ப எனக்கு புரிஞ்சிச்சு வாழ்ந்துக்கிறேன்னு நினச்சின்னு இருப்பேன். அது என்ன பண்ண நான் அட பைத்தியம் என்ன பண்ணுகிறேன், நீ இந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருன்ட்டு. பிளாஸ்டிக் டப்பா கவுந்துச்சியா, இரும்புன்னு நினச்சிருந்தேன். பிளாஸ்டிக்னு சொல்லிட்டு பிறகு அது இரும்பாகவே பார்க்க முடியல. அப்போ ஒரு சம்பவம் நான் பார்க்கறதுக்கு என்ன ஆகுதுன்னா, என் பார்வை எப்படி எனக்கு இருக்குதோ அதான். எனக்கு உயிரை பற்றி அக்கறை இல்லை. வாழ்கிறேன், குடும்பன்றேன், செத்துட்டாங்கன்றேன், செத்துடுறாங்கன்றேன், எல்லாத்தையும் சொல்லுங்கிறேன். ஆனால் என்னை அங்கே எதை சுற்றி செஞ்சுங்கிறனோ அது மேலே எனக்கு என்ன இல்லை, கவனமே இல்லை. உயிர் அப்படின்னா எனக்குள்ளே இல்லை, எனக்கு வெளியே. உள்ளே மட்டுங்குதா வெளியே மட்டுங்குதா, அது எந்த மாதிரியான ஒரு பொருள். தண்ணி அப்படின்னா எனக்கு தெரியுது. ஒரு கிளாஸ்லேருந்து இன்னொரு கிளாஸுக்கு ஊற்றினா அந்த கிளாஸ் என்னவோ அந்த மாதிரி ஷேப்பை அது மாறும். தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணால் ஐஸ் கட்டியாக மாறும், கொதிக்க வச்சு ஆவியாகி போயிடும். இப்போ எனக்கு தண்ணினா தெரியுது, காற்று தெரியுது, ஊதி பார்க்குறேன், இது ஊதி காட்டுறாங்க, மரம்லாம் அசையுது, எனக்கு காற்று தெரியுது. இப்போ ஒரு பொருளுமே எனக்கு தெரியுது. அறிவியலால் விளக்க முடியாத கட்டிவிட எனக்கு தெரியுது. காற்று வந்து ஒரு டிவைஸ் எடுத்து போய் வைக்கிறேன், ஃபேன் சுற்றுது, அதை வச்சு இவ்வளோ வேகத்தில் அந்த காற்று அடிக்குதுன்னு சொல்கிறேன். திசை இந்த திசையிலேருந்து இந்த திசை அடிக்குதுன்னெலாம் காற்று என்னால் சொல்ல முடியுது. தண்ணியை அளக்குறேன், கேலனில் அளக்குறேன், இல்லை லிட்டரில் அளக்குறேன், முடியுது. நெருப்பை சென்டிகிரேடு ஃபாரன்ஹீட்டு சொல்கிறேன், வெப்பத்தை சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு தெரியுது. அப்போ உயிர் ஏன் அது அக்கறை இல்லாமல் ஆகிட்டேன். உயிராகிறேன், செத்தும் போகிறேன், சாப்பிட்றது நான் தெரில, உயிராகிறது நான் எனக்கு தெரிலன்னா எனக்கு ஏன் அக்கறை இல்லைன்னா யாரும் அது மேலே எனக்கு மையப்பத்தலை. எனக்கு மையப்பத்தினாங்க வெப்பத்தை பற்றியெல்லாம் நான் ஃபோனில் டிவைஸ்லேயே வச்சுக்கிறேன். இவ்வளோ சென்டிகிரேடு வெப்பம் இருக்குது, இன்றைக்கி 21 டிகிரி இல்லை 70 ஃபாரன்ஹீட்டு, இதுதான் என்ன பண்ணுறேன் நான். அப்போ சொல்லி கொடுத்ததுலலாம் கவனமாகறேன், சொல்லனா அது பற்றி எனக்கு அக்கறையே இல்லாமல் ஆயிடுறேன். நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். சொன்னால் நான் என்ன பண்ணுறேன், அதில் அக்கறையாகி தெரிஞ்சுக்கிறேன். சொல்லலைன்னா
சொல்லலைன்னா கூட கேட்பான்றதுக்காக அதை சொல்ல. ஒரு மனுஷன் இயல்பா என்னன்னு கேட்பான், உயிர்னா என்னன்னு கேட்பான்றதுனால தான் அது என்ன பண்ணல தனியாக சொல்ல. ஆனால் சொல்லி வச்சுக்கிறாங்க. சொல்லலைன்னா கேள்வி எழுப்பி சொல்லலை, சொல்லி வச்சுக்கிறாங்க. ஏன் கேள்வி உங்ககிட்ட வரும், நீ அப்போ என்கிட்ட வருவ அப்படின்னு நினச்சாங்க. உனக்கு கேள்வியே வரல. நல்ல பழம் கொய்து எடுத்துன்னு வந்து விற்கிறான். கொய்தான் பறிச்ச பழம் தானே. எடுத்து வந்து மார்க்கெட்டில் என்னன்னு விற்கிறான், கொய்யாத பழம்னு விற்கிறான். பழம் கொய்த பழம் விற்கிறது என்ன? நீ கேட்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டு பழத்தை வாங்கி சாப்பிட்டு வந்துட்ட. தொலையே இல்லை அதில். அந்த பழத்துக்கு பேர் வச்சுக்கலாம் மாதுளைன்னு. தொலைக்குது அதில். தொலைந்து அந்த பழத்தை வாங்குவ. நீ கேட்பான்னு பார்த்தா கேட்கவே இல்லை. ஏன்னா உனக்கு அடிப்படையாக ஒரு கேள்வி எழுப்பணுன்னு தான் நினச்சாங்க. சார் எங்களுக்கு சோறு இருக்குது, ஜாதிக்குது, மதங்குது, ஆம்பளைக்கிறோம் பொம்பளைக்கிறோம், நாங்கள் ஒழுக்கமாக வாழ்கிறோம், எங்களுக்கு என்ன தேவையில்லை, எங்களுக்கு 2 கார் இருக்குது, நாங்கள் 4 வீடு வாங்கி வச்சுக்கிறோம், வசதியாக இருக்கிறோம், நாங்கள் நினச்சா சாப்பிடுவோம், எங்களுக்கு ஒரு பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எங்களுக்கு என்ன வேணாம், நான் வேணா எங்களுக்கு டேய் உயிர் வானான்னு எப்படி செத்துருவியா அப்போ? அதான் இருக்குது இல்லை. போகும்போது போயிடும். இருக்கும்போதே உன்னை தெரிஞ்சுக்கணுமா, தெரிஞ்சுக்கூடாதா? சார் இவ்வளோ நேரமாக ரப்பர் மாதிரி தின்னுக்கிறீங்க, கொஞ்சம் தயவுசெய்து உயிர்னா என்னன்னு சொல்லிருங்க. வருமா வராத கேள்வியே? அது உங்கள் பிரச்சனை இல்லைங்க. நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ரகசியம் எதை உயிர்னா என்னன்னு ரகசியம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? சொல்ல கட்டி போன்னு விட்டுருவீங்க. ஏன்? ஆளுக்கு 100 ரூபாய் தரேன் ஒரு கணக்கு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இப்படியும் கணக்கு போட்டால் ஒரே மாதிரி நம்பர் வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு 100 ரூபாய் பரிசு தரேன்னா உட்காந்துன்னு உங்கள் மண்டை கசாயம் எவ்வளோ கசக்க முடியுமோ அவ்வளோ கசக்கி அந்த தீர்வு என்ன பண்ணுறீங்க? எத்தனை வரீங்க? ஏன்? ஒரு 100 ரூபாய் இல்லை ஒரு 10 ரூபாய் ஏதோ ஒரு வேல்யூ பண்ணுறீங்க. ஆனால் எதுக்கு வேல்யூ பண்ணவே இல்லை நீங்கள்? நான் சொல்லாமல் இருக்க போகிறதில்ல. நான் நிறைய வீடியோவில் சொல்லி வச்சுக்கிறேன். இப்போ நான் பார்க்குறேன், இது உடம்பு பார்த்தா தெரியுது, நாய் உடம்பு பார்த்தா தெரியுது, கொசு பார்த்தா தெரியுது, ஒரு சில உயிரினம் இருக்குது பார்த்தா தெரியல ஆனால் இருக்குது. அப்போ உயிரினங்களில் ஒரு சில பார்க்க முடியாத உயிரினங்களும் இருக்குது. அப்போது உயிர் பார்க்க முடியாத ஒரு பொருளாக இருக்குது. உயிர் எப்படி இருக்குது? ஆனால் பார்க்கக்கூடிய பொருள் இருக்குது. கொசு பார்க்கக்கூடிய பொருள், அதுக்குள்ளே அது எப்படி இருக்குது? பார்க்க முடியாத இருக்குது. மனிதன் பார்க்கக்கூடிய ஒரு பொருள், அதுக்குள்ளே பார்க்க முடியாத ஒரு பொருளாக இருக்குது. கண்ணில் காற்றை பார்க்க முடியாதபடி ஒரு பெரிய பிரச்சனை புத்தருக்கு. ஒரு குருடன் வந்து கேட்குறான், சொம்மனா வெளிச்சம் இருக்குதுன்னு பொய் சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? வெளிச்சம் ஒன்று இருக்குதுன்னு பொய் சொல்கிறீங்க, அது என் முன்னாடி வந்து ஆட்டுங்க, அது எவ்வளோ சத்தம் எடுத்து பார்க்கட்டோம்னா. வெளிச்சத்தை ஆட்டி காட்ட முடியும் காதில்? பரவாயில்ல, நாக்கில் தடவு. வெளிச்சத்தை நான் என்ன பண்ணி பார்க்குறேன், நக்கி பார்க்குறேன், முடியும்? மூக்கில் என்ன தந்த வீடா மோந்து பார்க்குறேன். இல்லை மேலே தள்ளு, அந்த வெளிச்சத்தை எவ்வளோ பாரமாக இருக்கிறேன், ஏன் முடியாது? வெளிச்சத்தை பார்க்கறதுக்கு ஒரே ஆப்ஷன் கண்ணு தான். அவன் குருடன், ஆனாலும் அவனுக்கு என்ன பண்ண முடியாது? அவனுக்கு வெளிச்சத்தை உணர்த்தவே முடியாது. இப்போ அறிவு குருடனுக்கு உணர்த்த முடியும் உயிரை. அப்போது உயிர் பார்க்க முடியாது. ஒரு பாயிண்ட்டு வந்துட்டோம், சுற்றி கித்தி பேசி என்ன முடிவுக்கு வந்துக்கிறான்? பார்க்க முடியாதது உயிர், பார்க்க முடியாதது கடவுள். நிறைய பேர் சொல்லிடுறாங்க கடவுள் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. பார்க்க முடியாதது உயிர், பார்க்க முடியாததுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்கிறான்? கடம்னா உடம்பு, பொருள். கடவுள்னா கடத்துக்குள் இருப்பது. இந்த கடத்துக்குள்ளே இருக்கிறதுக்கு பேர் என்ன? உயிர். உயிருக்கு இன்னொரு பேர் என்ன? கடவுள். அப்போ உயிர்னாலும் கடவுள்னாலும் ஒன்று, ரெண்டும் வேறு வேற இல்லை. கடவுள் வேற, உயிர் வேற இல்லை. ஏன்? கடத்துக்குள்ளே இருக்குது உயிர், கடத்துக்குள்ளே இருந்தாலும் அது பேர் கடவுள். இப்போ உள்கடன்னு ஒரு லூஸ் வளர்ட்டான்னா நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னா உட்காந்து உள்கடன்னுக்கிறீங்க. எங்கே உள்ளே கிடப்பீங்க? அப்போ உனக்கு சொல்கிறாரு, பார்க்குற இடத்துல எல்லாம்
நீக்க முடியாதபடி நிறைஞ்சு இருக்குதுன்றார். பார்க்குற இடத்துல எல்லாம் நீக்க முடியாதபடி நிறைஞ்சு. உயிர் அப்போ எப்படி இருக்குது அப்படின்னா பார்க்க முடியாத பொருளாக இருக்குது, நிறைஞ்சிருக்கிற பொருளாக இருக்குது, நீக்க முடியாத பொருளாக இருக்குது. அப்போ உயிர் பிரியல, உயிர் பிரியத்தில்லை. காலகாலமாக உயிர் பிரிஞ்சுதுன்னு சொன்னதுனால உயிர் பிரியுதுன்னு நினச்சிக்கினேன். அப்போ நான் உயிரிழக்கிறேன், என் உயிரே நீ தான், என் உயிர் நீ தானே டொய், உன் உயிர் நான் தானே டொய், நீ யாரோ இங்கு நான் யாரோ ஒன்று சேர்ந்தோமே இன்பம் காண்பு. உயிரா உண்மை சார்ந்தது உடம்பா? பாட்டு இருக்கட்டும். இன்பம் அனுபவிச்சது உடம்பா உயிரா? இன்பம்னு ஒன்று அனுபவிச்சது இல்லை, உடம்பா உயிரா? உடம்பும் கிடையாது, உயிரும் கிடையாது. ஏன்னா நான் ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்வியில் நான் ஆப்ஷன் வச்சா அந்த ஆப்ஷனில் பதிலை தர்றீங்க. பிரச்சனை அங்கே தான். உயிர் வேற, உடம்பு வேற. அங்கே அனுபவம் இன்பம் தூய்த்தது மனம். என்ன அனுபவம்? இன்பம் தூய்ச்சது எது? மனம். அப்போ உடம்பு இருக்குது, உயிர் இருக்குது, அங்கே என்ன இருக்குது? மனம் இருக்குது. சில பேர் இன்பம் தூக்கலை. ஒரு பொம்பளை மேலே தொட்டா சி தூரம் வேர்த்து போகுது, அகிலியாக இருக்குது, காலை மேலே போட்டுங்கிற, எனக்கு பக்கத்தில் தூங்காத, தள்ளிப்படு, இப்படிலாம் சொல்கிறவனுங்கிறான் தானே. நெருக்கமாக படுன்னு சொல்கிறவனுங்கிறான், தள்ளிப்படுன்னு சொல்கிறான். ரெண்டு உடல் இன்பமாக இருக்குதுன்னா எல்லா உடம்பும் என்ன தான் பண்ணியிருக்கணும்ப்பா? ரெண்டு உயிர் இன்பமாக இருக்குதுன்னா எல்லா உயிரும் என்ன பண்ணிருக்கணும் அதை? அப்போ இங்கே பிரச்சனை எங்க? உடம்புலையோ உயிர்லையோ இல்லை, மனசில் பிரச்சனை. மனசில் அவன் விரும்புகிறான், கூட எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குன்ட்டு. மனசில் ஒருத்தன் விரும்பலை, பொம்பளை எனக்கு பக்கத்தில் வானா. புரியுதா? அப்போ உயிர் இருக்குது, உடம்பு இருக்குது, மனசு இருக்குது, மூணு இருக்குது. இப்போ நம்ம உயிர் எதில் இப்போன்னா ஒரு வாள்னா மூணாகிறான். அவனுக்கு என்ன இருக்குது? உடம்பு இருக்குது, இன்னொன்று அவனுக்கு மனசு இருக்குது, உயிர் இருக்குது. இந்த உயிருக்கு இன்னொரு பேர் கடவுள், இந்த கடவுளுக்கு இன்னொரு பேர் சிவன். அப்போ சிவன் எனக்குள்ளதுதான்னா கொசுக்குள்ளும் சிவன் இருக்குது. இதை இப்படி சொல்லிட்டானுங்க. படி அளக்கிறான் சிவன், எல்லாருக்கும் என்ன பண்ணுறான்? அன்னைக்கானதை சிவன் சிவன் படி அளக்கிறான்னா உள்ளே இருக்கிற உயிர் வேட்கை கொள்ளுது, அது தன்னை உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே வச்சுக்கணும், அதுக்காக சாப்பிடுது. சாப்பிட்ணுன்னு மனசு சொல்லுது, சாப்பிடுது. இப்போ சாப்பிட்ற பொருளில் உனக்கு விஷம் இஷ்டம், இதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத. மனசை தந்திரங்களை பண்ணி உன்னை ஏமாத்தினானே தவிர உயிரும் உடம்பும் என்ன பண்ணல உனக்கு சொல்லவே இல்லை. மனசை வச்சுன்னு உன்னை ஏமாத்துறான். நம்மலாம் ஒரு கூட்டம்ன்றான். நம்மலாம் தமிழர்கள். நம்மளாம் தமிழர்களா? நம்ம மனுஷனா தமிழர்களா? மனிதர்கள் தமிழ் பேசுகிறோம், அவ்வளோதான். அவரும் நம்ம கூட யார் தான்? எல்லாரும் யார் தான்? நம்மளாம் பீயிங்கு, ஹியூமன் பீயிங், அவ்வளோதான். அவருக்கு ஒரு மொழி, நமக்கு ஒரு மொழி, அவ்வளோதான். அப்படி தானே? இப்போ ஹிந்தி பேசுகிறவரு இந்த மாதிரி கூட்டமாகறாங்க. இப்போ பிரச்சனை எங்கன்னா மனசில், உயிரில் பிரச்சனை இல்லை, உடம்புலையும் பிரச்சனை இல்லை. உடம்பு ஆண் உடம்பு பெண் உடம்புன்னு இருக்குது, மனசு வேறு மாதிரி இருக்குது. இப்போ உயிர்னா கடவுள் எங்கே இருக்கிறான்னா எல்லாத்துலேயும் இருக்குது, பார்க்குற இடத்துல எல்லாம் இருக்குது, நீக்க முடியாத இருக்குது. என்னடான்னா வெற்றிடம் தான் பார்க்குற இடத்துல எல்லாம் இருக்குது, வெற்றிடம் தான் நீக்க முடியாத இருக்குது. அதுதான் எப்போதும் நிறைஞ்சி இருக்குது. அது இல்லாத ஒரு இடம் இல்லவே இல்லை. அப்போது உயிர்னா வெற்றிடம், சூன்யம், நிகரற்றது, கடவுள், நிலையானது, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது, பல சொல்லலாம். இப்போ உயிர்னா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எப்போ ஊற்ற முடியும்னா உள்ள உயிராக இருந்தால் தான், எல்லாம் ஊற்ற முடியாது. பாத்திரத்தில் கொள்ளளவு தண்ணி எப்படி ஊற்றுற? அங்கே என்ன இருந்தது? வெற்றிடம் இருந்தது. அப்போது ஒரு பாத்திரமும் என்ன தான் இருக்குது? உயிராக தான் இருக்குது. அப்போ உயிர் இல்லாத ஒரு பொருள் இல்லை. ஒரு அணுவை உடச்சி பார்க்குறான் ரூதர் போல்டு, 80% மேலே ஸ்பேஸ் தான் இருக்குது. நியூரான், எலக்ட்ரான், புரோட்டான் என்ன பண்ண முடியுது? உள்ளே போவா சுத்த முடியுது. அதை வச்சு தான் கவுண்ட் பண்ணுறான். இந்த மூலக்கூறுகளில் அளவு இவ்வளோ, ஹெச்சோட வேல்யூ, என்னோட வேல்யூ, அது மாதிரிலாம் கண்டுபிடிச்சி இப்போது அதில் கார்பன் இருக்குது, இல்லை என்ன இருக்குதோ தனிமங்கள் இருக்குதோ அந்த தனிமங்கள் எல்லாம் கூட சேர்த்து தான் அது மாதிரிலாம் ஒவ்வொரு அணுவும் பார்த்து கண்டுபிடிக்கிறான். ஸ்பேஸை எப்படி பண்ண முடியும்? வெற்றிடத்தை என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. இப்போது கடவுள் ஒத்துக்காதவன், உயிரை ஒத்துக்காதவன் இல்லைன்னாக்கா ஒருத்தர் சொன்னால் ஒத்துப்பான், அதான் இல்லையே அப்படின்றோம். ஒன்றும் இல்லாதது எப்படி கடவுளாக இருக்க முடியும்? கேள்வி தானே. ஆனால் ஒன்றும் இல்லாதது தான் எல்லாத்தையும் செய்யுது.
பூமி எங்கே இருக்குது அப்படின்னா கடவுளுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது வெற்றிடத்தில் சுற்றுதுன்னு தான் அவனை சொல்லி ஒத்துக்கிறாங்க. கடவுளே எப்படி தாங்குது? அண்ட சராசரமும் அவனுக்குள் அடக்கம். தெளிவாக சொல்லிக்கிறாங்க. புரியலையே, கோட்டை விட்டானே. அப்போ உயிர்னா கடவுள், கடவுள்னா வெற்றிடம், வெற்றிடம்னா சூன்யம், சூன்யம்னா எங்கேம்மா வியாபிச்சிருக்குது? சர்வ வியாபி சொல்லிடுறான். நிலாவை சுமந்துருக்குது, அதனால் பிறைசூடி. சூரியனை சுமந்துனுக்குது, அதனால் ஆத்திச்சூடி. இப்படிலாம் சொல்கிறான். இப்போ இந்த உயிர் மேலே நான் ஏன் அச்சப்படணும்? உயிர் புரிஞ்சிச்சு உங்களுக்கு? புரியலனாலும் அதான். இது அனுபவமாக ஆக்க முடியுன்றேன் நான். என்னுடைய பயிற்சி நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் உங்கள் கண்களை திறந்து வச்சுன்னு அந்த சூன்யத்தை என்ன பண்ண முடியும்? அது என்லைட்டன் அல்லது மனம் இல்லாதது, சமாதி, என்ன வேணால் சொல்லிடலாம். அதை நீங்கள் அதை சாத்தியப்பட முடியும், அது தனி. ஆனால் இப்படி தான் அது இருக்குது. நீங்கள் ஒத்துக்கினாலும் ஒத்துக்கா கட்டியும், நீங்கள் புரிஞ்சிக்கினாலும் புரியா கட்டியும் இப்படி தாங்குது. இது ஒன்றும் இல்லாது எல்லாம் செய்யுமானா எல்லாம் அகலத்தையும் செய்ய உள்ளது. ஒன்றும் இல்லாதனால தான் இங்கே உட்காந்துக்கிறோம். வீடு இன்னும் ஃபுல்லாக டப்பா எடுத்து வந்து கொட்டி ஃபுல்லாக சில மாதிரி செஞ்சுட்டு போனால் நம்ம உள்ளே வர முடியும்? வர முடியாது. வீடுன்னா என்ன தான்? வெற்றிடத்தை உள்ளே வச்சுன்னு இருக்கணும். பாத்திரம்னா என்ன தான்? வெற்றிடத்தை உள்ளே வச்சுருக்கணும். ஒரு குவளைன்னா அது உள்ள வெற்றிடம் இல்லைன்னா அது பொருள். அதில் மற்றதெல்லாம் வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம டேட்டா வச்சுக்கிறோன்னா அது உள்ள ஸ்பேஸ் இருக்குது. ஒரு ஃபோன் வச்சுருன்னா அந்த ஸ்பேஸ் தான் வேல்யூ. 32 GB, 64 GB, 84 GB, அது என்ன? அது அவ்வளோ காலி இதுன்னு அர்த்தம். அவ்வளோ அதில் என்ன பண்ணலாம்? அவ்வளோ ஃபோட்டோவையோ இல்லை அது ஏதோ ஒன்று என்ன பண்ணலாம்? நிரப்பலாம். அப்போது ஒரு ஃபோன் வெற்றிடத்தை தான் எடுத்து வந்து விற்கிறான் உனக்கு. எல்லாம் செஞ்சதும் எதுக்கு தான்? புரிஞ்சா சரி. அப்போ நமக்குள்ளுவோம் கொசுக்குள்ளுவோம் இது நாய்கிட்ட சொன்னால் ஒத்துக்கான், உனக்குள்ளே வெற்றிடுங்க இதுன்ட்டு. ஒத்துக்கலைன்னா நான் என்ன சொல்லலாம்? இப்போ மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே, அது நீங்கள் அந்த எந்த மிருகமான நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? புரியலன்னா நீங்கள் ஒரு டைப் ஆஃப் த அனிமல், அவ்வளோதான். நிறைய டைப் அனிமல் இருக்குது. அதில் நீங்கள் யார்? ஒரு விசித்திரமான ஒரு விலங்கு. எதை புரிஞ்சிக்காத? உயிர் புரிஞ்சிக்காத ஒரு மனுஷன், ஒரு விசித்திரமான ஒரு ஒரு உயிரினம், அவ்வளோதான். இப்போது அச்சப்படுதல் எங்கே நடக்குதுன்னா மனசில். அச்சப்படுதல் எங்கே நடக்குது? நான் எங்குமா நிறைஞ்சிருக்கிற கடவுளுக்கு அச்சப்படணுமா, இல்லை என் செயல்களுக்குன்னு அச்சப்படணுமா? நான் ஏன் செயல்களை செய்கிறேன்? ஏதோ செயல் செய்கிறேன்ல, எது செய்கிறேன்? என்னால் சில செயலை செய்யாமல் இருக்க முடியுமா? சுவாசம் நான் பண்ணுறேன்னா உடம்பு பந்தா உயிர் பந்தா? கேட்டோம். சுவாசிக்கிறது நீங்கள் சுவாசிக்கிறீங்களா, இல்லை யார் தான் சுவாசிக்கிறாங்க? தானேவா வந்து உயிர் அதான் உயிர் தான் ஒன்றுமே இல்லையா? அது ஏன் பண்ணோம்? உயிர்த்தை இப்போ தான் இவ்வளோ தூரம் டீட்டெயிலாக பார்த்துமே. உயிரை வந்து சுவாசிக்கிறல்ல, அது யார் பண்ணுறா? இதயம் பந்தா? இதயம் பம்ப் வந்து சுவாசிக்கிறது யாரையா பண்ணுறது? மூக்கு அறுத்துட்டா பண்ணுமா? மூக்கு வழியா சுவாசிக்குது. மூக்க வந்து யார் சுவாசிக்கிறா? மனமா? அப்போ தூங்கும்போது உடம்புக்குள்ள உயிர் இருக்கணும்னு உடம்புக்குள்ள உயிர் இருக்க ஆசைப்படுது. உடம்புக்குள்ள என்ன இருக்க ஆசைப்படுது? உயிர் இருக்க ஆசைப்படுது. உடம்பு உயிர் ஏற்றுதோ உயிர் உடம்பு ஏற்றுதோன்னு கேட்டிருப்பான் என் குரு. உடம்புல உயிர் இருக்கணும்னு நினைக்குது, அதனால் உடம்பை சுவாசிக்க வச்சிருக்குது. மனசு விழிப்பஞ்சிச்சானா அது கூட அக்கறை எடுத்துக்கிச்சானா, சுவாசத்து மேலே அக்கறை இருந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இழுக்குது. உடம்புக்கு அதிகபட்சமாக வேலை கொடுத்தா உயிர் போயிட்டு போகிறதுக்காக சுவாசத்தை என்ன பண்ணுது? அதிகமாக எடுத்துக்குது. உயிர் போயிடுச்சு, உயிர் இந்த உடம்புல இல்லைன்றதுக்கு அடையாளமாக என்ன பண்ணல? இது சுவாசிக்கலை. உடம்பு பண்ணுது உயிர் விருப்பத்தினால. பண்ணுறது யார்? உடம்பு. காரணம் யார்? உயிர். அப்போ உயிர் இருக்கிறதுனால உடம்பு சுவாசிக்குது. உயிர் இல்லைன்னா இப்போ யார் விருப்பத்தில் உடம்புல உயிர் இருக்குது? உயிரோட விருப்பத்தில் தான் உயிர் இருக்குது.
உயிரோட விருப்பத்தில் தான் உயிர் இருக்குதுன்னா அது மேலே மரியாதை இருக்குதுன்னா அதை நான் மதிக்கணும்னா அதை நான் என்ன சந்தோஷமாக வச்சுக்கணுன்னா அதை பக்தி பண்ணணும்னா அதை மதிக்கணும்னு சொன்னால் யாரை மதிக்கணும் நான்? என் உடம்ப. ஏன் இந்த உடம்புல உயிர் இருக்க ஆசைப்படுது, விருப்பத்தில் இருக்குது, அதனால தான் சுவாசிக்க வச்சுக்குது இந்த உடம்ப. அப்படிதானே? அப்போ நான் இருக்கிறதுக்கே என்ன பண்ணோம்? நன்றி உணர்வோடு இருக்கணும். அடுத்த பின்னாடி உயிர் இருக்க ஆசைப்படலன்னா உடம்பு என்ன டப்பா, வெறும் காலி டப்பா. அப்போ கடவுள் விரும்புகிற வரைக்கும் தான். கடவுள் விரும்பலன்னா இப்போ சொல்லு, கடவுள் தெரிஞ்சவனுக்கு ஏன் காலில் வராங்க போய்? யாரும் ரெண்டு ராஜஸ்தான் பெண்கள் அங்கே இருந்தாங்க. நாங்கள் பண்ணு தாடி வச்சுக்கிறேன்றதுக்காக வெள்ளையாகுதுன்னு காலில் விட்டாங்க. ஏன்? யாரும் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. கலாச்சார ரீதியாக என்ன பண்ணுகிறாங்க? பாரம்பரியமாக கடவுள் தெரிஞ்சவன் விசேஷம், கடவுள் மதிக்கிறவன் விசேஷம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. கரெக்ட் தானே? திருநா இருந்தாலும் முள்ள மாதிரியா இருந்தாலும் என்ன பண்ண போகிறாங்க? ஏன்? யதார்த்த உண்மை ஒன்று இருக்குது. அப்போது இந்த உடம்பு மதிக்கப்படக்கூடிய உடம்பாக ஒருத்தன் மாற்றணும். அவன் உடம்பை மதிக்கிறான்னா பித்தியாரம் அந்த உடம்பு என்ன தான் பண்ணுவாங்க? ஏன்? என்ன புரிஞ்சிச்சு அவனுக்கு? உடம்புக்குள்ளே உயிர்னு ஒன்று இருக்குது, அது கடவுளாக இருக்குது, அது விசேஷமாக இருக்குது, அது வரைக்கும் தான் நான் இருக்க முடியும். அது இல்லைண்ணா இப்போ எனக்கு வாய்ப்பு அது இருக்கிற வரைக்கும் தான். அது போயிடுச்சேன்னா வீடு கட்டினேக்கிறேன், செத்துருவேன். நல்லா வாழலாம் நினச்சின்னு இருப்பேன், செத்துருவேன். கரெக்ட் தானே? நிறைய பேர் வீடு கட்டி பாதியில் போயிட்டாங்க. நல்லபடியாக ஃப்ளைட்டில் ஏறி இறங்கிடுவேன் நினைப்பேன், ஃப்ளைட்டே காணாமல் போயிடும். யாருன்னா கட்டின்னு போடுவாங்க, இல்லை மொத்தமாக உடச்சிடும். கரெக்ட் தானே? இந்த சம்பவம் நடக்காது. இப்படி ஒரு இது நடக்குது இல்லை, இந்த மாதிரி ஒரு செயல் ஒன்று நடக்குது இல்லை, உயிர் அச்சம் உள்ளவனுக்கு நடக்காது. அது ஒரு விசேஷம் அவன்கிட்ட. ஏன்? அவன் பக்தி பண்ணுறவனாக இருக்கிறான், அவன் ஒரு நெறியாளன், கடவுள் மேலே எப்படிக்கிறான்? பக்தியாக இருக்கிறான். அப்போ உயிரச்சம்னா பக்தியோடு இருக்குது. இப்போ வெளியே போய் பூ பழம் வச்சுக்கிறதா, இல்லை பழம் பூவெல்லாம் சாப்பிட்றதா? இந்த உடம்பை பூக்களால் அலங்கரிச்சிக்கணும். ஏன் மாலை போட்டுக்கிறாங்க? பணத்துக்கும் ஏன் போட்டாங்க? பணத்துக்கும் இதுக்கும் ஏன் போட்டாங்க? இது என்ன பண்ணுது? இதை மதிக்குது. உள்ளே ஏதோ ஒன்று விசேஷங்குதுன்னு மதிக்குது. தெரியாமே மாலை போட்டுனுங்கிறான். அப்போ இந்த உடம்பு விசேஷம்னு இது புரிஞ்சுக்கிறதுனால இதுக்கு என்ன பண்ணுறாங்க? இதுக்கு மரியாதை பண்ணுறாங்க. இப்போ நான் தான் விசேஷமா, நீ விசேஷமா? எல்லாரும் தானே. எனக்குள்ள இருக்குதா கடவுள்? உனக்குள்ள இருக்குதா? நாய்க்குள்ளவும் கடவுள் இருக்குது, அதுதான் பைரவர்னு சாமி கும்பிட்டான். பாம்புக்குள்ளவும் இருக்குது, எல்லாத்துக்குள்ளவும் இருக்குது. அதனால தான் கண்டதையும் மரத்தையும் எல்லாத்தையும். நெல்லுக்குள்ளே இருக்குது, அரிசிக்குள்ளே இல்லை. மீனுக்குள்ளே இருக்குது, கருவாடுக்குள்ளே இல்லை. ஆனால் கருவாடுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டிகள்லையும் இருக்குது. கருவாடுலேருந்து புழு வெளியே வரும், அரிசிலேருந்தும் புழு வெளியே வரும். அப்போ அது உயிர் ஆசைப்பட்டுச்சுன்னா ஒரு உடம்பு எடுத்துன்னு வந்துடும், இன்னொரு உடம்பு எடுத்து. அப்போது உயிர் தான் உடம்பு எடுத்து என்ன பண்ணிது? இப்போ இங்கே வந்து விண் என்று இறங்கி வினைக்கீழாமை கொண்டுலாம் சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போது கடவுள் தாமே எல்லாமா மாறிடுது. எல்லா பொருளுமா என்ன ஆயிடுது? பொருளாக அது அது என்ஜாய் பண்ணுக்குது, கொண்டாடினுக்குது. இப்போ நீ கொண்டாடணுமா துக்கம் பண்ணணுமா? கொண்டாடலைன்னா என்ன பண்ணுற? அச்சம் இல்லை உனக்கு, ஒரு மரியாதை இல்லை அது மேலே, அதை மதிக்கலை. மதித்தா எப்படி இருப்ப? உடம்பு என்ன பண்ணுவேன்? மதிச்சா கொண்டாடுவேன். கொண்டாடல, கொண்டாடுறது தான் சோப்பு, கொண்டாடுறது தான் துணி, கொண்டாடுறது தான் வாசனை திரவியங்கள், கொண்டாடுறது தான் விதவிதமான உணவுகள். மற்றவன் யாரும் அதை கட்டுப்படுத்துறதுக்குன்னு கேட்குறேன். என்ன எப்படி கொண்டாடணும்னு நான் முடிவு பண்ணணுமா, அவர் முடிவு பண்ணணுமா? பண்ண மாட்டேன்றீங்களே. அப்படி பண்ணி கொண்டாடினா அவனை வர ஒத்துக்க மாட்டேன்றீங்களே. அவரு நான் குடிக்கிறாரு, அவர் நான் ஜாலியாக இருக்கிறாரு, அவர் பல பெண்களோடு தொடர்பில் இருக்கிறாரு. என்னதான் உன் பிரச்சனை? மனநோயாளிகள திடீரானுங்களே, கொண்டாடணுன்னு கூட மாட்டேன்றானுங்க. அவனும் கொண்டாட மாட்டான். மச்சங்கதி நானாயா பண்ண முடியும்? என்ன மகன்? அப்போ உயிரச்சம்னா கொண்டாடுவதுன்னு அர்த்தம். யார? உயிராகிறவன் உயிரை எப்படி கொண்டாட முடியும்?
உடம்பு கொண்டு தான் கொண்டாட முடியும். வெற்றிடத்துக்கு அபிஷேகம் பண்ண முடியும்? இவனை கொண்டாடக்கூடாதுக்காக கல்லை வச்சு கொண்டாட வச்சு அவமானப்படுத்திக்கிறான். நீ என்ன பண்ணுகிற? கல்லுக்கு பால் ஊற்றுற, கல்லுக்கு தேன் ஊற்றுற, ஆனால் உனக்கு என்ன பண்ண மாட்டேன்ற? பாவம் தான் மனுஷன். உயிரச்சம்னா பக்தியோடு இருக்குது. இது முதல் நிலை அப்படின்லாம் சொல்லுங்கிறானுங்க. இது ஒரு மார்க்கம். பக்தி மார்க்கம்னா பெல் அடிக்கிறது, சாமி கும்பிடுறது, குரான் பைபிள் மற்ற வேத புத்தகங்களில் படிக்கிறது கிடையாது. எது பக்தி? என்னை நேசிக்கிறது, என்னை சந்தோஷமாக வச்சுக்கிறது, என்னை அழகு பற்றிக்கிறது, கொஞ்சம் தூரம் வச்சு விட்டு மெடிசை வச்சுக்கிறது, இல்லை புல்லாக வச்சுக்கிறது. இதெல்லாம் யார் கேட்டுக்குதே? கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி உடம்பை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, நல்லா சாப்பிட்றது, நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக உலகத்துக்கு உணவுப் பொருள்கள்லாம் அந்த உடம்பு குத்து பார்க்குறது, இப்படி ஆரோக்கியமாக வச்சுக்க வேண்டியது யார் கேளுக்குதே? ஜிம்முக்கு போய் உடம்பை அழகு பற்றுறது, இதெல்லாம் யார்கிட்ட? யார் சரியாக வச்சுக்கணும்? நம்மளை சரியாக வச்சுக்கணும். அது பேர் தான் என்ன? இப்போ வச்சுக்கினேன். இப்போ மனசுக்கு என்னவோ இருக்குது. சிலது பிடிக்குது, சிலது பிடிக்கல, சிலது தேவைப்படுது, சில தேவைப்படலாம். மனசுக்கு இருக்குது. எது என் மனசுக்கு தேவைப்படுதுன்னு யாரை கேட்கணும்? நீங்கள் கேட்டிங்களா? என்ன யார் யார் தேவையோ நிறைவேற்றிக்கிறீங்க. அப்பா தேவை, அம்மா தேவை, பாட்டன் தேவை, இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் தேவை, இல்லை குரு தேவை, புக்கில் இருக்கிற தேவையெல்லாம் நிறைவேற்றிறியே. உன் தேவையை நிறைவேற்றினியா? கேட்டியா? உன்னை யாரையோ பார்த்து நல்லா கிடையான்னு கேட்குறியா? உன்னை பார்த்து கேட்டியா? உனக்கு என்ன தேவைன்னு உன்னை கேட்டியா? சரி, அப்படி கேட்டு நிறைவேற்றிக்க முடியுமா உன்னால்? கேட்குற, நிறைவேற்றிக்க முடியும்? சிகரெட்டை ரூம்குள்ளே பிடிக்கக்கூடாதுன்ட்டான். வீடு எந்து, சிகரெட்டும் எந்து, வாயும் எந்து, லங்ஸும் எந்து. ஆனால் நான் விண்ணப்பம் விட சிகரெட்டு. இப்போ நான் ஒரு காரணம் வர சொல்கிறேன். சிகரெட்டு பிடிச்சாக்கா வீடெல்லாம் நாற்று வச்சிருட்டு கக்குசு உள்ளே கட்டி பீப்பெண்ணுங்கிறிய. அப்போல்லாம் நாற்று அடிக்கலையா உனக்கு? என்னப்பா அது மாதிரி வென்டிலேஷன் போட்டு சிகரெட் பிடிய? இப்போ குசு உறுத்து இல்லையா நீ ஆளில்? அவ்வளோ பெருசாக யாருக்கு தெரியுது? ஆளாலும் மாறுதே. உனக்கு கம்மியாக வரலாம். சில பேர்லாம் குசு விட்டா நாற்று வீடு ஃபுல்லாக வரும். வரலையா என்ன? அவருக்கு வரல போல. அது மாதிரி இன்னும் சுதந்திரம் இல்லை எனக்கு. நாகரிகமோ அது என்னவோ கருமோ. ஆனால் நான் சிகரெட் பின்னா வெளியே போய் பிடிக்கிறேன், வீடு பண்ணுறதுலாம் நான் பேச வரல. பட் என்னை மதித்து நான் வாழணுமா இல்லையா? அதான் என்னுடைய கேள்வி. நான் உன்னை சிகரெட் பிடி, குசு விடு, அதெல்லாம் பற்றி பேசலை. என்னுடைய கேள்வி என்னன்னா, உன் தேவையை நீ கேட்டியான்றது தான். உன்னை கேட்டியா? உன்னை கேட்டு செஞ்சியா? உனக்கு என்னான்னு கேட்டியா? யார் யாரையோ போய் நீ நல்லா கேட்டியா? உனக்கு நான் உனெல்லாம் கேட்டேன். உனக்கு எத்தையும் தோசை உனெல்லாம் கேட்டேன். உனக்கு எத்தையும் தோசை உனன்னு கேட்டீங்கயா? நீ சாப்பிட்டியா? நல்லா நீ தூங்குனியா? நீ நிம்மதியாக இருந்தியா? கடவுள் அதுதான் விரும்புது. அதுதானா இதே உடம்புலாம் குத்துக்குது. இப்படி நீ புரிஞ்சினியான்னா கர்மத்தை சரியாக செய்கிற. இப்போ பக்தியிலேருந்து கர்மம் செய்கிற, செயலில் செய்கிற, செயலில் ஒழுங்காக செய்கிற. பக்தியும் கர்மம் வேறு வேறு இல்லை. பக்தி உள்ளவன் கர்மம் செய்வான். அப்படி செஞ்சால் கேள்வி கேட்பேன். இது பிறந்து செத்துனுக்கிறனே, ஏன் பிறந்தேன், ஏன் சாகணும், எது சாகுது அப்படின்னா மனசு தான் சாகுது, மனசு தான் வெளியே போகுதுன்னு தெரிஞ்சு அந்த மனசை சரி பண்ணுவோம் அப்படின்னா நீ யோகம் செய்வேன், யோக பயிற்சி செய்வேன். செஞ்சால் என்ன ஆகிடுவேன் அப்படின்னா யோகி ஆகிடுவேன். அப்போ ஞானம் உனக்கு என்ன ஆகிடா? வரமா மாறிட்டோம். ஸோ உயிரச்சம் உள்ளவன் யோகி ஆகிடுவான். இப்போ வீடியோ பார்க்குற சும்மா கேட்டு போயிட்டேன் நான் என்ன பண்ண முடியா? அப்போ இதுக்கெல்லாம் ரூல்ஸ், இதுக்கெல்லாம் வழி இருக்குதானே? இருக்குதே. ஒருத்த முன்னாடி போய் என்ன பண்ணிக்கிறேன்? நான் அனுபவிச்சு சொல்லி தானேங்கிறேன். இப்படி இருக்குது, அது சூன்யமாக இருக்குது, இது கண்களால் அதை என்ன பண்ண முடியுது? உணர முடியுது. மூன்றாவது கண் ஒன்று இருக்குது, அது விழிப்படையுது. நம்ம இப்படி தான் பிறந்து சார்ந்துக்கிறோம். வாழ்க்கை அல்ப விளையாட்டு. அது மேலே என்ன பண்ணாத, அக்கறை எடுத்துக்காத, ஜாலியாக விளையாடு. எது பிடிக்குதோ அதை செய், எது பிடிக்கல அதை செய்யாத. வித்தியார் நல்லா இருக்கணும்னு இப்போ உயிரிச்சம் உள்ளவ இப்படி தான் வாழ்வார். கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக தான் வாழ்வார். வைத்தியத்தில் மற்ற விஷயத்த என்ன பண்ண முடியும்? நம்ம ஒருத்தன் ரோட்டில் டான்ஸ் ஆடினு போனால் தப்பாயா? அதுவும் பிளாட்ஃபார்மில் ரோட்டில் அது ஓரமாக அதுக்குன்னு வச்சுக்கிற பாதியில் டான்ஸ் ஆடினு போகிறான். ஆனால் ஊனமாக போனால் கம்முன்னு பார்க்குறீங்க. ஒருத்தருக்கு அவரும் டான்ஸ் தான் ஆடினு போகிறாரு. ஒரு கால் சின்னதாக்கி ஒரு கால் பெருசாக்கி வச்சுக்கிறான் கடவுள். அவர் அழகாக டான்ஸ் ஆடினு போகிறாரு. அவரை பார்த்து சூச்சுன்னு கொட்டுற.
எவனா ஒருத்தன் அழகாக காலெலாம் வச்சு நல்லா டான்ஸ் ஆடினு போனால் வெறுப்பாயிடுற, பைத்தியம்ன்ற. பைத்தியமாக இது கொண்டாடுதா இல்லையா? அப்போ நீ என்ன பண்ணால் ரோட்டில் போனோன்னா சந்தோஷமாக போனால் சார்ஜ் போட்டுக்கின்னு ஷூ போட்டுக்கின்னு வாக்கிங்ன்ற பேரில் போனால் ஓகே, அப்படி தானே? ஒரு காலில் ஒரு ஷூ இன்னொரு காலில் இன்னொரு சால் போட்டுன்னு போகக்கூடாதா என்ன? இப்போ அதெல்லாம் மாடர்ன் ஆகின்னு வருது. எதெல்லாம் நீங்கள் வெறுப்பாகுனீங்களோ அதெல்லாம் நாங்கள் செய்ய வேண்டான்றோம். இப்போ கொண்டாடுறதுக்கு உரிமை யாருக்கு இருக்குது? அப்போ உயிரிச்சம் இல்லாமல் எப்படி இருப்பார்? பயந்து நடிங்கன்னு இருப்பாரா, கொண்டாடின்னு இருப்பாரா? உயிரிச்சம்னா கொண்டாட்டம். இதை முதல்ல சொல்லி தொலைச்சிருக்கலாம். தலைப்பு சொன்ன உடனே உயிரிச்சம்னா கொண்டாட்டங்க, புரிஞ்சிச்சானா? புரிஞ்சுருக்கான். அப்போ இப்படிலாம் சுற்றி கித்தி என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? வேறொரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலாம். எல்லாம் நல்லா இருங்க. அடுத்த வாரம் சென்னையில். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.